Hey guys, this is vino4d இந்த வீடியோ கெட்ட வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கெட்ட வார்த்தை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சின்ன வயசில் ஸ்கூலுக்குலாம் போகையில நம்ம கிளாஸில் ஏதோ ஒரு பையன் நிறையா பேசிகிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி பார்த்துட்டு இருப்போம். என்னடா பெரியவங்க அந்த மாதிரிலாம் பேசுவாங்க, இவன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, கண்டிப்பாக பெரிய ஆளாக தான் இருப்பான், அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்துருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம காலப்போக்கு காலேஜெல்லாம் வந்த பிறகு நம்மளே வந்து அசால்ட்டாக ஃப்ரெண்ட்ஸோட வெளியிலலாம் போயிட்டு இருக்கல, என்னடா நேரம் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சர்வ சாதாரணமாக வந்து நம்மளும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிகிட்டு இருப்போம். ஆனால் பக்கத்தில் இதை யாராவது பார்த்தாங்கன்னா, என்னடா அவங்க இப்படி சுற்றிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் ரொம்ப கெட்ட பசங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஜென்டிலான மக்கள்னு சொல்லக்கூடிய சில மக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்புறம் அந்த கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கெட்ட வார்த்தை அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பேச்சு வழக்கிலே அசால்ட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கையில நமக்கே தோணும், என்னடா அந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து பிரேவரியாக இருக்குது, ஒரு இடத்துல வந்து அதை அருவருப்பாக பார்க்குறாங்க, ஒரு இடத்துல வந்து அது சகஜமாக இருக்குது. என்னடா அது கெட்ட வார்த்தைலாம் உண்மையிலே கெட்ட வார்த்தை தானா, இல்லை கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களாம் கெட்டவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு வார்த்தை அதுக்கு வெறும் வந்து அதோட அர்த்தத்தை மட்டும் தான் ஹோல்ட் பண்ணியிருக்குமே தவிர்த்து அதை தாண்டி வேறு எந்த ஒரு விஷயமே ஹோல்ட் பண்ணாது. நல்லது கெட்டது அப்படின்றதெல்லாம் ஒரு வார்த்தை கிடையாது. அது வந்து அதோட அர்த்தத்தை மட்டும் தான் அதை டிஃபைன் பண்ணும். அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு காரணம் வந்து அதை யூஸ் பண்ணுறவங்களோட இன்டென்ஷன். ஸோ இப்படி இருக்கையில் ஏன் வந்து சில வார்த்தைகளை மட்டும் கெட்ட வார்த்தை, இன்ஃபார்மலு, வல்கரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக தூக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நம்ம மேஜராக வந்து நம்ம ஒருத்தரை அப்யூஸ் பண்ணுறதுக்கு, ஒருத்தரை வந்து ஹராஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிருப்போம். ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகளை ஏன் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடி பார்ட்ஸ் வார்த்தைகளெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த ஃபீமேல் ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, மேல் ப்ரைவேட் பார்ட்ஸை வச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்றதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு காரணம் வந்து நம்ம கல்ச்சர் தான். ஏன் கல்ச்சர் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கல்ச்சரில் அந்த உலகளாவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து இழிவான விஷயம். அது வந்து ஒரு ஒரு மாதிரி அருவருப்பு தகுந்தப்பட்ட விஷயம், ஒரு கீழ்த்தனமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப கீழ்த்தனமானது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை நமக்குள்ளே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கையில் யாராவது ஒருத்தரை இழிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஒருத்தர் வந்து டவுன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, மேஜராக ஒரு இழிவான ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி தானே சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வந்து யாரையாவது திட்டணும்னா நாயே பண்ணின்னு சொல்லிட்டு திட்டுவோம். யாரையும் சிங்கம், கரடின்லாம் சொல்லி திட்ட மாட்டோம். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ஓரளவு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டிக்னிஃபைடான அனிமல்ஸ். பட் நாய் இந்த மாதிரி பன்னியெல்லாம் வந்து கொஞ்சம் தாழ்ந்த, தாழ்த்தப்பட்ட அனிமல்ஸாக இருக்கிற ஒரு காரணத்தினால நம்ம இந்த மனுஷ பயிர்களெல்லாம் அடித்து கொல்லணும். ஸோ பார்க்கும்போது நம்ம பாடி பார்ட்ஸில் கூட நம்ம வந்து கேஸ்டிசம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கையில கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி, ஓகே, பாடி பார்ட் கெட்ட வார்த்தையெல்லாம் ஓகே. பட் ஆனால் நிறையா வார்த்தைகள் வந்து உமனை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து நம்ம சொசைட்டி தான். என்னடா இதுக்கும் சொசைட்டி தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா நம்ம சொசைட்டி, நம்ம கல்ச்சர், நம்ம ரிலீஜன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக சொல்கிறேன். ஸோ அந்த உமன் அப்படின்றவங்க வந்து ஒரு ஒரு போற்றப்படக்க வேண்டியவங்க. அவங்களோட ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க ஃபேமிலியோட ப்ரைடுக்கும் அந்த உமனோட ஒழுக்கத்துக்கும் அவங்களோட வெர்ஜினிட்டிக்கும் ரொம்பவே கனெக்ட் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால சப்போஸ் இன்கேஸ் வந்து அவள் வெர்ஜினிட்டிலேயோ, அவளோட ஒழுக்கத்திலேயோ, அவளோட கற்புலையோ வந்து தவறிட்டானா, அது வந்து ரொம்பவே கெட்ட பேர், ரொம்பவே தப்பு, ரொம்பவே அசிங்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாருன்னா, அவரோட குடும்பத்தில் உள்ள அவரோட ப்ரைடு, அவரோட டிக்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வீட்டு உமனை அசிங்கப்படுத்தினா, அது அவரை அசிங்கப்படுத்தின மாதிரி, அவர் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தின மாதிரின்ற ஒரு தாட்டோட ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இந்த உமன் டார்கெட்டட் வேர்ட்ஸ் எல்லாம். சப்போஸ் நம்ம கல்ச்சர் வந்து மென்னோட ஒழுக்கம் வந்து ரொம்பவே முக்கியம், மென் கெட்டு போனால் குடும்பமே கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, மேஜரான கெட்ட வார்த்தைகள் மென் சார்ந்ததாக இருந்திருக்கும். ஸோ அந்த பேட் வேர்ட் அப்படின்னு சொல்கிறதே ஒரு அழுக பழசான ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதை இன்னமும் நம்ம ஸ்டில் வந்து பிடிச்சிட்டு பேசிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபைன். அப்புறம் அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள். டாட்டா.